அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்துமை பத்தி நமக்கு தெரியும். அவரு பார்வையற்றவர். அவரிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு பார்வை எப்படி போனுச்சு? அது சின்ன பிள்ளையிலேயே ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுல எனக்கு பார்வை போயிடுச்சு என்று அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. யாரு தெரியுமா? அவர் சின்ன பிள்ளையிலேயே கண் பார்வை போனுச்சு. ஆனால் இந்த வயது வரை அவர் எந்த ஒரு நேரத்தில் கூட என்னுடைய கண் பார்வை இந்த ஆண்டவை பிடுங்கிட்டானே, இந்த கண் பார்வையை பிடுங்கி என்னை கஷ்டப்பட வச்சுட்டானே, எனக்கு இப்படியெல்லாம் நான் யாருடைய இதுவும் இல்லாம நான் இருக்கிறேனே என்று அவர்களுடைய உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அவர்கள் எந்த நேரத்திலும் இறைவனை ஒரு தடவை கூட நிந்தித்ததில்லை. நிந்திக்கிறதுன்னு என்னங்க? அவர் மனதில் நினைக்கிறது, ஆண்டவன் இப்படி பண்ணிட்டானே. வாய் திறந்து சொல்லல, வாய் திறந்து சொல்லுவது மட்டுமல்ல, மனசுல கூட நினைக்கலன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. இப்படியாக சஹாபாக்களுடைய அனைத்து விஷயங்களையும் மிக தெளிவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறாங்க. மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுடைய எல்லா விஷயங்களும் வானவர்களுடைய பதிவேட்டில் பதியப்படாமல் இறைவனுடைய அரசுக்கு சென்று சேராது. இதை ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நம்ம சொல்றோம். ஹந்தலார் ரலியல்லாஹு அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் அன்னைக்கு தான் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த அன்னைக்கு உஹது போர் நடந்துகிட்டு இருக்கு. உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை எதிரிகள் ஊருக்குள்ளே பரப்புவதற்கு சில பேரை அனுப்பி வச்சு தெருவுல சொல்லிக்கிட்டே போறாங்க. இவர் மீது பிரியம் கொண்டவர்களாக, முஸ்லிம்களை போலவே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்னுட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு தெருக்கல்ல சொல்லிட்டு போறாங்க. அன்று திருமணம் நடந்து மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஹந்தலா ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக இந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருத்து உடையை மாட்டிக்கொண்டு ஒழும் செய்யாமல் தொழுகாமல் நேரடியாக வாளை எடுத்துக்கொண்டு வாசல் படிக்கு சென்று தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லிட்டு போறாங்க, இஸ்லாம் உயிரோடு இருந்தால்தான் நாம் உயிரோடு இருக்க முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும், எனவே நான் போருக்கு செல்கிறேன் என்று போருக்கு போறாங்க. உஹது போர்ல அவர்கள் ஷஹீத் ஆகுறாங்க. அப்படி ஷஹீத் ஆகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உடலை தேடி வர்றாங்க. அங்கே உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அந்த உடலை சுற்றி பாலைவன மண்ணு, அங்கே தண்ணிக்கு வேலையில்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர்களுடைய உடலை சுற்றி நிறைய தண்ணீர் சிதறி கிடக்குது. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்து தர்றாங்க, இதை வானவர்கள் ஆன நாங்கள் அவர்களை குளிப்பாட்டி விட்டோம். அவர் ஒழு இல்லாமல் தொழுகை இல்லாமல் போருக்கு வந்தார், அவரை நாங்கள் இந்த ஷஹீதை குளிப்பாட்டி விட்டோம், இனிமே நீங்க அடக்கம் செய்யலாம் என்று அவர்கள் அறிவித்து தர்றாங்க. இந்த அளவிற்கு சஹாபாக்களுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறாங்க வானவர்கள். அதே போல நல்லடியார்களான நம்மளோடும் அவர்கள் தினந்தோறும் அவர்கள் தொடர்பில் இருப்பார்கள். அதற்குரிய இலக்கணத்தோடு நாம் இருந்து கொண்டோம் என்று சொன்னால் வானவர்கள் எப்பொழுதும் நம்மளோடு இருப்பாங்க. அது என்ன இலக்கணம்? அடிப்படையில ஒன்றுதான். எப்பொழுதுமே இரண்டு விஷயத்திற்கு ஒரு நல்லடியான் தயாராக இருந்து கொள்ள வேண்டும். அந்த இரண்டு விஷயம் என்ன? ஒன்று, அடுத்த வக்து தொழுகை தொழுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அடுத்த வக்து தொழுகை தொழுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன? எந்த நேரமும் மௌத்து வந்தால் மௌத்தாவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அடுத்த வக்து தொழுகைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன? அவர் அந்த நேரம் ஒழுவோடு இருந்திருக்க வேண்டும். அவர் இதற்கு முந்தைய வக்து தொழுகை தொழுதிருக்க வேண்டும். அதே போல மௌத்து வந்தால் மௌத்து ஆவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன? அவர் யாருக்கும் எந்த துன்பமும் கைகளாலோ கரங்களா பாயாலோ எதுவும் செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். யாரிடத்திலும் கடன் பெறாமல் இருந்திருக்க வேண்டும். யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருந்திருக்க வேண்டும். இறைவன் விரும்பியவாறு அமல்கள் செய்திருக்க வேண்டும்.
இப்படியான இந்த இலக்கணத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களுடன் மலக்குமார்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுல எத்தனை பேருடைய பக்கத்துல எப்பொழுதும் வானவர்கள் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹு ஆலம். வானவர்கள் எத்தனை பேர் அவர்களுடன் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வே அறிந்தவன். நம்மை பெற்றெடுத்த தாய்மார்கள் இருக்கிறார்களே, அவர்களை காட்டிலும் 70 மடங்கு நம் மீது பிரியம் கொண்ட வல்ல இறைவன் எப்பொழுதும் நம்மோடு மலக்குமார்களை சாட்டிவிட்டு படைத்திருக்கிறான். இன்னும் விசேஷமான மலக்குமார்கள் நமக்காக பணி செய்வதற்கு இருக்கிறார்கள். அப்படியான சில நபிமார்கள் யார் என்று சொன்னால், இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 40வது அத்தியாயம் 7, 8, 9 வசனங்கள்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யஹ்மிலூனு அல் அர்ஷ் வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வயூமினூன பிஹி வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு. அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டும் அவனை சுற்றி வலம் வந்து கொண்டு அவனுடைய புகழை புகழ்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய வானவர்கள், தஸ்பீக் செய்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் நல்லடியார்களுக்காக துவா செய்வார்கள், துவா செய்து கொண்டே இருப்பார்கள். என்ன துவா செய்வார்கள் என்று சொன்னால், ரப்பனா வசியத்த குல்ல ஷையன் ரஹ்மத வ இல்மன் ஃபஅஹ்பிர லில்லதீன தாபு வதாபு சபீலக வகீம் அதாபல் ஜஹீம். இறைவா, ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய நல்லடியார்களுக்கு நீ மன்னிப்பாயாக, அவர்களுக்கு நீ வாக்களித்த நன்கொடைகளை, சொர்க்கத்தை அவர்களுக்கு நீ கொடுத்து வாஜிபாக்கி வைப்பாயாக என்று இறைவனிடத்திலே அவர்கள் துவா செய்வார்கள். ரப்பனா வ அதுகில்ஹும் ஜன்னாத்தி அதன் அல்லதி வ அத்ததஹும் வமின் ஹலஹ மின் அபாயிஹிம் வ அஜ்வாஜிஹிம் வ துர்ரியாதிஹிம் இன்னக அன்த அஸீஸுல் ஹக்கீம். எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு வாக்களித்த, நீ அவர்களுக்கு வாக்களித்த நிலையான சொர்க்கத்தில் அவர்களையும் அவர்களின் மூதாதையர்களையும் மனைவிமார்களையும் பிள்ளைமார்களையும் நன்மை செய்தோரையும் பிரவேசிக்க செய்வாயாக என்று இறைவனிடத்திலே துவா செய்வார்கள். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று இறைவனிடத்தில் துவா செய்தவனாக வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.